சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, நீ நினச்ச விஷயம் உடனே நடக்கலைன்றதுக்காக, வெற்றி உடனே கிடைக்கலைங்கிறதுக்காக செய்ய முயற்சிகளை நிறுத்திவிட வேண்டாம். இதுவரைக்கும் முடியாததை இப்போது உனக்கு முடிச்சு கொடுப்பதற்காக தானே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். நாளைக்கு நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நல்ல முறையில் முடிச்சு வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. எத்தனை முறை தோத்து போனாலும், எத்தனை முறை கீழே விழுந்தாலும் தைரியமாக எழுந்து நிற்க கற்றுக்கோ. நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை வரவழைப்பேன். உன்னுடைய நம்பிக்கை தான் உனக்கான வெற்றியை கொடுக்கும். எல்லா விஷயங்களையும் நீ முழுசாக நம்பணும். நான் உனக்கு அதை முடிச்சு கொடுப்பேன்ற ஆழமான நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தாலே கண்டிப்பாக நீ வெற்றியை பெற்றிடலாம் என்று சொல்லமே. வாழ்க்கையில் உனக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு மன அழுத்தத்தை கொடுத்தாலும் அந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்கு, நல்லா யோசித்து நல்ல முடிவை எடுக்கிறதுக்கு, மனசை அமைதிப்படுத்துறதுக்கு நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, எதையும் அதிகமாக யோசிக்காமல் மனசில் இருக்கிறதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதிடு. கொஞ்சம் தூரம் நடந்து போ. நல்லா ஆழமாக வெளியில் இயல்பான இயற்கையான காற்றை சுவாசிக்கும் போது அதுவும் மனசை அமைதிப்படுத்தும். அப்புறம் உனக்குள்ள ஒரு தெளிவை உண்டாக்கி நீ செய்ய வேண்டிய வேலைகளை எப்படி சிறப்பாக செய்யணுன்றதையும் உனக்கு வழிகாட்டும் என்றெல்லாமே. நீ எதை இழந்திருந்தாலும் அதை அறிந்தவனாகவே இந்த சாயப்பா இருக்கேன். நீ இழந்ததை விட சிறந்ததை நான் உனக்கு கொடுப்பேன்னு வாக்கு தந்திருக்கேன். நீ கண்ணீரோட என்கிட்ட கேட்ட எல்லா பிரார்த்தனைகளையும் நான் இப்போ உனக்கு நிறைவேற்றி தரதான் போகிறேன். நாளையிலிருந்தே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வந்து சேரும். என்னை நம்பி நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும்போது நான் உன் கூடவே இருந்து உனக்கு நல்ல வழியை காட்டிடுவேன். என் செல்ல பிள்ளையான உனக்காகவே நான் இருக்கேன். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. இந்த உலகத்தில் உன்னால் முடிஞ்ச உதவிகளை யாருக்கும் செய்ய முடியாட்டி போனாலும் கூட நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு ஆறுதலான வார்த்தையவாது சொல்ல பழகு. ஏன்னா நான் இருக்கேன் உங்களுக்கு நீ சொல்லும்போது அவங்களுடைய வலியும் வேதனையும் காணாமல் போயிருங்கிறது தான் உண்மை. அந்த ஆறுதல் வார்த்தையே அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்து அவங்களையே தன்னிச்சையாக சிறப்பாக செயல்பட வச்சிரும். கஷ்டப்படுறவங்களுக்கு நீ போய் உதவி செய்ய முடியாவிட்டாலும் கூட ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல தயங்காதே என்று சொல்லமே. குடும்பம்னா 1000 பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இருந்தாலும் நான் இருக்கேன் உனக்காகன்னு தோள் கொடுக்கக்கூடிய துணையாக நீ இருந்தீனா உன் குடும்பத்தில் அதிர்ஷ்டமும் செல்வமும் வந்து சேர்ந்துடும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கும் வாழ்க்கையை வாழணும். எப்போதும் எந்தெந்த வயசில் என்ன செய்யணுமோ அதை செஞ்சாதான் வாழ்க்கை வருங்காலத்தில் வயசான காலத்தில் நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும். இளம் வயசில் ஓடி ஆடி வேலை செய்ய வேண்டிய வயசில் உட்கார நினைக்காதே. உட்கார வேண்டிய வயசில் நீ நினச்சாலும் உட்கார முடியாமல் ஓடி அலைஞ்சு வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துடக்கூடாது. சின்ன வயசில் நல்லா உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்து வச்சிட்டினா வயதான பிறகு அதை நல்லா அனுபவிச்சுக்கிட்டு ஓய்வு எடுத்துக்கொண்டு நிம்மதியாக நீண்ட காலம் இருக்கலாம் அல்லவா. ஒவ்வொரு நாளுமே இந்த சாயப்பா உனக்காக வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். எந்த விஷயத்தையும் நாளைக்குன்னு தள்ளி போடாத. ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிறதுக்கு நீ தான் வசதியாக வாழ்க்கை வாழ தயாராகணும். எந்த ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை ஜெயிச்சிடு. உனக்காக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எல்லா மனிதர்களுக்கும் ஒரு 30 வயசு வரைக்கும் உடல் அழகு தான் பெருசு, இளமை தான் பெருசு நினைப்பாங்க. 40 வயதுக்கு மேலே போக போக தான் உண்மையான அன்பும் பொறுமைக்கும் அர்த்தம் தெரியும். 50 வயசில் அவங்களுக்கு அவங்கள பார்த்துக்கிறதே பெரும் கஷ்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். 60 வயசில் கூட ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்குமேன்ற எண்ணமும் ஏக்கமும் வந்துடும். இப்படியே எல்லாரும் எல்லா வயசையும் கடந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. 70 வயசில் பெற்ற பிள்ளைகளுக்கு பெற்றவங்க தான் குழந்தையாக மாறிடுவாங்க. பெரியவங்கெல்லாம் சின்ன குழந்தையாக மாறி
பிள்ளைகள் எல்லாம் அவங்கள அக்கறையாக பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை வரும். 70க்கு மேலே 2 பேருமே, கணவன் மனைவி 2 பேரும் ஒரு தெய்வமாகவே தன் பிள்ளைகளுக்கு இருந்து வழிகாட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இப்படி ஒவ்வொரு வயசுலையும் நீ அதுக்குரிய சந்தோஷத்தை அனுபவிக்கணும், அந்தந்த காலகட்டத்தை சரியாக வாழணும்னு நினச்சினா இப்போதிலிருந்தே உடம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டு உழைப்பையும் சரியாக செய்யணும் என் தங்கமே. உன் மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய நல்ல மாற்றங்களை இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் நிச்சயம் நடத்தி கொடுக்குறேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்தருவேன். உன் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். அடுத்து நீ என்ன செய்யணுன்ற தெளிவான சிந்தனையும் இந்த சாயப்பா உனக்கு கொடுக்குறேன். எந்த உறவுகளிடமும் எப்போதும் நீ கோபப்பட்டு சண்டை போட்டு விலக வேண்டாம். ஏன்னா கோபப்பட்டு பேசிட்டினா அது அவங்க மனசில் ஆறாத காயமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீ போய் பேசுனா சில பேர் பேசுவாங்க, சில பேர் பேச மாட்டாங்க. பேசினவங்க உள்ளத்திலும் கூட நீ பேசின வார்த்தைகள் மனசுக்குள்ள ஆறாத காயமாக இருக்க வேண்டாம். யார்கிட்டையும் சண்டை போட்டு கோபப்பட்டு வார்த்தைகளை வாரி வீசிடாதே என் செல்லமே. உன்னுடைய வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சிகளை கொடுக்க நான் இருக்கேன். எந்த உறவாக இருந்தாலும் நீ கோபப்பட்டு விலகிட்டா அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போய் பேசுறது கொஞ்சம் கஷ்டம்தான்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் யாரிடமும் சண்டை போடாதே. இந்த உலகத்திலேயே உண்மையான உன்னதமான விஷயம் ஒன்று இருக்குன்னா அது உழைப்பு மட்டும்தான். உழைப்பை செய்யாமல் யாருமே இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது. உழைப்பை யாரும் யாருக்கும் கற்றுக் கொடுத்து வர்ற விஷயம் கிடையாது. சுயமாக சிந்திச்சு சுயமாக உழைச்சி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். கூடிய சீக்கிரம் இந்த சாயப்பா அப்படிதான் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வரப்போகிறேன். நீ சற்றும் எதிர்பாராத நல்ல செய்திகளையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் வாழ்க்கையில் எழுச்சி காலத்தை உருவாக்கி உனக்கான வெற்றியை கொடுத்து உனக்கான நல்ல நேரத்தையும் நான் உருவாக்கி கொடுத்துட்றேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கையை கைவிட்ட வேண்டாமே செல்லமே. பயமும் தேவையில்லாத குழப்பமும் தான் மனசுக்குள்ள மூட நம்பிக்கைகளின் மூல ஆதாரமாக இருக்கு. உன்னை பயமுறுத்தி ஏதாவது ஒரு விஷயத்தை யார் செய்ய நினைச்சாலும் நீ அதுக்கு அடங்கி போகாதே. பயமுறுத்தி உன்னை பதட்டப்பட வைக்கும் சிந்தனைகளிலிருந்து வெளியே வா. எந்த விஷயத்தையும் அறிவாளித்தனமா புத்திசாலித்தனமா இறைபக்தியோட நீ யோசிக்கும் போது எதுவாக இருந்தாலும் சரியாகி அது உனக்குள்ள நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும் என் செல்லமே. எப்போதும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம காயப்படுத்தாம அமைதியா மௌனமா இருக்க பழகு. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம நான் சம்பாதிச்சதை வச்சு நான் வாழ்க்கையை நல்லபடியா வாழ்வேன்ற அந்த நல்ல மனசு உனக்குள்ள இருக்கும் போது உன் வாழ்க்கை மிகவும் அழகானதாகவே இருக்கும். உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒளியையும் அருளையும் அள்ளி கொடுத்து உன்னை வழி நடத்தி நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை வேணான்னு வெறுத்தவங்க முன்பாக நீ நல்லபடியாக வாழும்படி நான் செய்கிறேன். என்னை மனசார நினைக்கும் பிள்ளைகள் யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கும் நானே வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உதவி செய்கிறேன். நீ நினச்ச விஷயம் நடக்கணும்னா அந்த வெற்றி தூரமாக இருந்தாலும் பறந்து போயாவது அதை பிடி. பறக்க முடியாது நான் மனிதனாச்சேன்னு சொன்னினா ஓடிப்போயாவது உனக்கான வெற்றி கயிற்றை தொட்டு விடு. என்னால் ஓட முடியலை, எனக்கு உருசுறு உடம்புல அந்தளவுக்கு பலம் இல்லைன்னு சொன்னினா நடந்தாவது போகணுமே செல்லமே. நடக்க முடியாவிட்டாலும் ஏதாவது தடை வந்தாலும் தவழ்ந்து போயாவது உனக்கான வெற்றிக்கான இடத்துல நீ உட்காந்துரு. என்ன எதையாவது ஒன்றை செஞ்சுக்கிட்டே இரு, சும்மா உட்காராதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஏதாவது ஒன்றை கவனத்தில் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோடு நீ உழைக்கும்போது கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும். நீ செய்யும் நல்ல செயல்களை எல்லாம் உனக்கே நன்மையாக நான் திருப்பி கொடுக்குறேன். நடந்ததை மறந்துடு. கை நழுவி போன விஷயங்களை நினச்சி நீ மனச்சோர்வு கொள்ள வேண்டாம். நீ மனம் தளர்ந்து போகும்போதெல்லாம் இந்த சாயப்பாவை மனசில் நினச்சினா உன் கவலைகளை தீர்த்து உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன். என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு நிச்சயம் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்கிறேன். என் அருளால் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். எத்தனை இடர் வந்தாலும் எத்தனை சோதனைகளும் கால தாமதம் ஆனாலும் இந்த சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன். நிச்சயமாக உன் வீட்டுக்குள்ளே நான் வந்து
உனக்கு மகிழ்ச்சியான மங்களகரமான விஷயங்களை செஞ்சு கொடுப்பேன். மனசார ஒரு முறை ஓம் சாய்ராம்னு சொல்லித்தான் பாரேன். கண்டிப்பா அதன் மூலமாக பல வெற்றிகள் உன் வாழ்க்கையில வந்து சேரும். எப்போதுமே உன்னை நீ புத்திசாலின்னு தான் நினைக்கணும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உன்னை புத்திசாலி நினச்சிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அடுத்தவங்களை முட்டாள்னு நினச்சினா அது உனக்கு தான் தோல்வியை கொடுக்கும். எப்போதுமே இந்த உலகத்தில் நிறைய பேர் உன்னை விட திறமைசாலிகளும் இருக்காங்க. அவங்கள விட போராடி நீ எப்படியாவது முதலிடத்தை தக்க வச்சுக்க முயற்சி செய்யலாம். ஆனால் யாருக்குமே எதுவும் தெரியாது, யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க, திறமையற்றவர்கள், முட்டாள்கள்னு நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம். உன் முயற்சியை நேற்றை விட இன்னைக்கு அதிகப்படுத்து. உன்னுடைய உழைப்பும் நேற்றை விட இன்னைக்கு அதிகமாக இருக்கட்டும். இப்படி இருக்கும்போது தானே ஒவ்வொரு நாளும் உனக்கான வெற்றி மிக பெரிய அளவில் அதிகரிச்சுக்கிட்டே போகும். இந்த சாயப்பாவும் உனக்கு துணையாக நிச்சயமாக இருப்பேன்.